பொன்னி சீரியல் நெக்கட் எபிசோடில் சக்தி வந்து அந்த காட்டுவாசிங்களோட ராஜாவோட பொண்ணை வந்து காப்பாற்றிடுறாங்க. அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி உருண்டு உருண்டு பொருள்றாங்க. அப்புறம் அங்கே இருக்க ஒருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த பொண்ணை வந்து தொட்டு தூக்கிட்டீங்க, அதனால் இந்த பொண்ணை வந்து இனிமேல் யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க, நீ தான் கல்யாணம் பண்ணணும், உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் சக்தி சொல்கிறாரு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு என் பொண்டாட்டி இவ தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கட்டி போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் பொண்ணுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சக்தி பக்கத்தில் இருந்து ஷேர் பண்ண வேண்டியது தானே, நீ இப்படி பண்ணுறிய, உங்கள் அம்மாலாம் உனக்கு சொல்லித் தரலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வனவள்ளி அங்கே வராங்க. உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீட்டுறாங்க. அப்போ நான் இதை எப்படி சாப்பிட முடியும், எனக்கு தான் கெட்டி போட்டிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் ஊட்டி விடுறேன், உங்களுக்காக நான் ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊட்டி விடுறாங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சக்தி வந்து அதை ஆசையாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு பொன்னி வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க. நீங்கள் ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் உங்களை கட்டி போட்டிருக்காங்க, நாளைக்கு காலையில் நம்மளுக்கு கல்யாணம், நீங்கள் சீக்கிரமாக ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு போகிறாங்க. இதை பார்த்துட்டு பொன்னி வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க. பொன்னி எனக்கு வெற்றிவேல்னு பேர் வச்சதுனால எனக்கு என்னமோ 2 கல்யாணம் நடக்கும் போல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி டென்ஷன் ஏற்றிக்கிட்டே இருக்காரு. பொன்னியை பார்த்து பொன்னி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் சக்தியை வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. பொன்னி அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க. என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணும் வராங்க. சக்தி சொல்கிறாரு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்ல, இவ தான் என் ஒய்ஃப் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. பொன்னி நீனாவது சொல்ல அப்படின்னு சொல்லி ஆனால் பொண்ணு வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.